ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு சப்பாத்தி தொட்டுக்க குடமிளகா தொக்கு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சதும் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் போட்டு அதை நல்லா வதக்கிடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நல்லா பொடியாக நறுக்கி வச்ச குடமிளகாவை இதில் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் எப்போவுமே வதங்கும்னு சொல்லுவாங்க. வதங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதே மாதிரி நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. கல் உப்பு ரொம்ப நல்லது. போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் இங்கே 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியும் தேவையான அளவு அது கொதித்து வெந்தி இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வச்சு மூடி போட்டுடலாம். பக்கத்தில் இன்னொரு அடுப்பு காலியாக இருக்கு இல்லையா, இதில் பிசைஞ்சு வச்சுருந்த மாவு அப்படியே திரட்டி சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் இதுதான் டிஃபன். சப்பாத்திக்கு நார்மலான தக்காளி தொக்கை விட இந்த குடமிளகா ஆட் பண்ணி செய்கிற இந்த கிரேவி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.